இந்த குண்டு பொண்ணை தானே விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவ ஓடி வர வேகத்தை பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் லூசு தான் போல. வரட்டும், பார்த்து தான் டீல் பண்ணணும். அத்தை வர அத்தை. வரட்டும் வரட்டும். மாமா வா. யார் நீ? அண்ணா அண்ணா, மாமா உள்ள முடியாம இருக்காரு, அவரை பார்க்கணும் அண்ணா. அன்டயத்தெல்லாம் யாரும் உள்ள அனுப்ப முடியாது. போயிட்டு காலையில வாமா. அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணா. மாமா முடியாம உள்ள இருக்காரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பயமா இருக்குன்னு. உள்ள விடுங்கண்ணே. அப்படிலாம் விட முடியாதுமா. நீ யாருன்னே தெரியல, நான் உங்களை பார்த்தது கூட கிடையாது. எதை நம்பி உள்ள விட சொல்றீங்க? அண்ணே நீங்க என்ன பார்த்திருப்பீங்க அண்ணே. என் மாமா உள்ள அட்மிட் ஆயிருக்காரு, எங்க மொத்த குடும்பமும் உள்ளதான் இருக்குண்ணே. என்ன உள்ள விடுங்கண்ணே, அவங்கள சொல்றேன். அண்ணே விடுங்கண்ணே. என்னத்த அவ கையில கயிறு இருந்தும் கெஞ்சிக்கிட்டு இருக்கா? அதான் எனக்கும் தெரியல. இரு, பொறுத்திருந்து பாப்போம். சொன்னா கேளுமா, அடம் பிடிக்காத. எதா இருந்தாலும் நாளைக்கு காலையில வா, அதுக்கப்புறம் நான் உன்னை உள்ள அனுப்புறேன். இந்த நேரத்துல நான் உன்னை உள்ள அனுப்புறேன்னா என்னோட வேலை போயிடும். என் மாமாவை நான் பார்க்கணும், அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என்னத்த? என்ன கோவப்படுத்தாதமா. நீ அழுதாலும் கெஞ்சினாலும் நான் உன்னை உள்ள விட மாட்டேன். என் மாமாவை பார்க்க கூட எனக்கு உரிமை இல்லையா? என் மாமா ஹாஸ்பிட்டல்ல முடியாம இருக்காரு, அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம நான் பயந்து போய் வந்திருக்கேன். நீங்க உள்ள விட மாட்டேன்னு சொல்றீங்க, இப்ப நீங்க உள்ள விட போறீங்களா இல்லையா? ஏய், என்ன மிரட்டறியா? உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்க. நானும் பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன், புரியாம பேசிட்டு இருக்க. அட்டையெல்லாம் உள்ள விட முடியாது. போயிட்டு காலையில வா, நான் உன்னை உள்ள விடுறேன். இப்ப நீங்க விடலன்னா நான் கேட்டை உடைச்சிட்டு உள்ள போயிடுவேன். அவ்வளவு திமிரா உனக்கு? கேட்டு மேல கை வை பாப்போம். நானும் தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீயும் கேட்காம திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்க. தேவையில்லாம பிரச்சனை வரும். முதல்ல இடத்த காலி பண்ணு. என் மாமா பார்க்காம நான் போக மாட்டேன். என்ன தேவை? எங்க போ பாப்போம். சொல்றல விடுங்கண்ணே, வெளிய போ சொல்றல. கண்மணி, நீ என்ன இப்படி அடம்பிட்டு இந்த இருக்க? நேரத்துல போலீஸ் வந்தா என்ன ஆகும்? இப்படி காட்ட பண்ணிட்டு இருக்க? என்னடா ஆகும்? இப்ப என்ன விட போறீங்களா இல்லையா? உனக்கு புரியலையா? நான் என் மாமாவை பார்க்கணும். என்னத்த சொல்றீங்க? வழி விடுங்கண்ணே. அத்தை எனக்கு புரிஞ்சிருச்சு அத்தை. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்றீங்க அதானே? ஆமா, ஃபோன் பண்ணு. ஹலோ ஹலோ சார், நான் வைகை ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன் சார். எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணு வந்து செக்யூரிட்டி கிட்ட பிரச்சனை பண்றா. சொன்னா கேட்க மாட்டேங்கிறா சார். நீங்க யாரு? நான் இங்க வேலை பார்க்குற நர்ஸ். எந்த ஹாஸ்பிட்டல்னு சொன்னீங்க? வைகை ஹாஸ்பிட்டல் சார். சரி வைங்க, வரோம். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார். அவ மட்டும் வந்திருக்காளா இல்ல கும்பலா வந்திருக்காளான்னு தெரியல. ரொம்ப ரூடா வேற நடந்துகிட்டு இருக்கா. செக்யூரிட்டியால சமாளிக்கவே முடியல. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார். பயப்படாதீங்கம்மா, நாங்க வந்துடுறோம். எதா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. சரிங்க சார், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார். வரோம். அத்தை அவங்க வராங்களாம். சும்மா காடா பண்ணிட்டு இருக்காத. போன் சொல்றல. போமா பஸ். மாமாவை பார்க்கணும். விடுங்க. போமா இந்த விட்டு. தயவு செஞ்சு விடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் போக மாட்டேன். என்ன விடுங்க. சொல்றல. போமா விடுங்க. போமா நீ. ஐயோ, நான் என் மாமாவை பார்த்தே ஆகணும். கண்மணி, என்ன விடுங்க. இன்னையோட ராசாத்தியோட குடும்ப வாழ்க்கை முடிஞ்சது. இனி அவளுக்கு ஜெயில் வாழ்க்கை தான்.
புனிதா புனிதா அப்பா எங்க ராசாத்தி இருந்து ஃபோன் பண்ணாளா? அண்ணி தான் சொல்ல கேட்காம ஹாஸ்பிடல் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதான் நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னனே. நீங்க வர வழியில அண்ணிய பார்க்கலையா? அங்க வரும்போது ரோட்ல ராசாத்திய பார்க்கலம்மா. அப்ப அண்ணி எங்க போயிருப்பாங்க சித்தப்பா? அண்ணே என்னன்னே இது ஒவ்வொன்றும் பிரச்சனையாவே வந்துட்டு இருக்கே. ஒன்னும் புரியலண்ணா. நாம ராசாத்தியை தேடி வந்தா அவ எங்க போயிருக்கானே தெரியல. பதறாதப்பா. ஒருவேளை ராசாத்தி வேற வழியில ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம்ல. இரு, நான் உங்க அண்ணிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். கொஞ்சம் இருப்பா, நான் உடனே ஃபோன் பண்றேன். விடுங்கண்ணே அண்ணா, விடுங்கண்ணே. ஐயோ என்ன விடுங்கண்ணே. என்ன இவரு ஃபோன் பண்றாரு? அத்தை வீட்டுக்கு போயிருப்பாங்க அத்தை. அங்க ராசாத்தி இருந்திருக்க மாட்டா. அதான் நமக்கு ஃபோன் பண்ணி இங்க இருக்காளான்னு கேக்குறாங்க. ஓஹோ. சொல்லுங்க. மரகதம், வீட்டில் வந்து பார்த்தோம். இங்க புனிதா மட்டும்தான் இருக்கா. ராசாத்தி அப்பவே கிளம்பிட்டான்னு சொன்னாங்க. வர்ற வழியில ராசாத்தி எங்கேயுமே காணலையே. சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? இல்ல ராசாத்தி அங்க வந்தாளான்னு. ஏன்னா நாங்க வர்றதுக்குள்ள அவ அங்க வந்தானா எங்களுக்கு கொஞ்சம் தகவல் சொல்லு. அம்மா என்ன ரொம்ப கத்த வந்தா சொல்லணுமா? சொல்றேன்லம்மா. போம்மா வெளிய. விடுங்கண்ணே. ஏமா அப்படி ஐயோ விடுற? என்ன விடுங்கண்ணே. மரகதா மரகதா ம் மரகதா இருக்கே இல்லையா? ம் இருக்கேன். அந்த ராசாத்தி வெளியில எதுவும் வந்திருக்காளான்னு பார்த்தேன். ஆனா அவ வரல. சரி, வந்தா சொல்லு. ஆ, சொல்றேன். என்னாச்சுண்ணே? ஹாஸ்பிட்டலுக்கு போலையா பாரு. அண்ணா அவளால ஆஸ்பத்திரிக்கு அவ்வளவு தூரம்லாம் போக முடியாது. ஒருவேளை நடக்க முடியாம ரோட்ல எங்கேயாவது உட்கார்ந்துருக்கலாம். சரி பாரு, நாம போய் பார்ப்போம். சரிங்கண்ணே. புனிதா சித்தப்பா வீட்டை பூட்டிட்டு பத்திரமா இரு. ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணு. சரிங்க சித்தப்பா. வாங்கண்ணே. நான் இப்ப பார்த்தே ஆகணும். சும்மா தயவு செஞ்சு என்னை விடுங்க. காலையில வான்னு சொல்றேன் அடம் முடியாது. பிடிக்கிறேன். நான் இப்ப பார்த்தே ஆகணும். ஆனா விடுங்கண்ணே. விடுங்க. ஐயோ அத்தை, என்னத்த இது? அவள அத்தை அத்தை வேண்டாம் அத்தை. அவ கையில கயிறு இருக்கு அத்தை. ஐயோ அத்தை, அவ உள்ள வந்துட போறான்னு நினைக்கிறேன். என்ன ஆனாலும் சரி, அவளை அடிச்சு துரத்துறேன் பாரு. நீ அவளை அடிச்சு துரத்திட்டு தான் மறு வேலை பார்ப்பேன். சரியான டைமுக்கு வந்துட்டாங்க. ஆமா, இல்லைன்னா நீ தானே காலியா இருப்ப. யாரும்மா நீ? இங்க வாமா. மேடம், நான் என் மாமாவை பார்க்க போகணும் மேடம். மேடம் இந்த பொண்ணு பொய் சொல்லுது மேடம். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பொண்ணை இங்க பார்த்ததே இல்ல. யாரா இருந்தாலும் காலையில பார்க்கவாமான்னு சொன்னதுக்கு இப்பவே பாப்பேன்னு அடம் பிடிக்குது. நான் என் மாமாவை பார்க்கணும் மேடம். அவர் உடம்புக்கு முடியாம ஐசியூல இருக்காரு. பாருங்க மேடம், வந்ததுல இருந்து திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்கு. இவங்கள பார்த்தா எனக்கு சந்தேகம் வருமா வராதா? அதான் காலையில வர சொன்னேன். என்ன அடிச்சு போட்டு பூட்டை உடைக்க போகுது மேடம். இல்ல மேடம், நான் வேணும்னு எதுவுமே பண்ணல. நான் என் மாமாவை பார்க்கணும். ஏமா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க. ஏதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லுமா. தேவையில்லாம அன்டைம்ல வந்திருக்க.
என் கண்ணு முன்னாடியே செக்யூரிட்டியை அடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்க. இதெல்லாம் பெரிய தப்பு. நட ஸ்டேஷனுக்கு. சார் நான் எதுவுமே பண்ணல சார். என் மாமாவை பார்க்க போகணும்னு தான் சொன்னேன். முதல்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு போங்க மேடம். முதல்ல இந்த பொண்ணை இழுத்து வண்டியில ஏத்துங்க. ஐயோ வாமா. மேடம் நான் மாமாவை பார்க்கணும் மேடம். ஏம்மா, வாமா. என்னை உள்ள வர விட சொல்லியா? சொல்லுங்க. வாமா. மாமாவை வா, பார்த்தே வாமா, ஆகணும். பேசிக்கிட்டு என்னை உள்ள விட இருக்காதீங்க. சொல்லுங்க. வாமா சொல்றல. மேடம் போமாங்கறல. நான் மாமாவை பார்க்கணும். ஏம்மா, என்னை வாமா. விடுங்க மேடம். வா. என்னை விடுங்க இழுத்து வண்டியில ஏத்துமா. நீ முதல்ல வாமா. மேடம். வா, வந்து வண்டியில ஏறு. என்னை விடுங்க வாமா. மேடம். நான் என் மாமாவை பார்க்கணும். என்னை விடுங்க. வண்டியில ஆ, ஏறு. சீக்கிரம் ஏத்துங்க. வாமா. மாமா வண்டியில ஏறு. என்னால உங்களை பார்க்க ஏத்துமா. முடியல மாமா. நான் உங்களை பார்க்க தான் மாமா வந்தேன். வாமா. எனக்கு மட்டும் ஏன் மாமா இப்படி எல்லாம் நடக்குது மாமா? வண்டியில ஏத்துமா. எனக்கு உங்களை பார்க்கணும் மாமா. அட சொல்லிக்கிட்டு இருக்க. மாமா எனக்கு உங்களை ஏய், பார்க்கணும் ஏறுமா. மாமா. ஏறுமா வண்டியில. ஏறு. ஏறுங்கறல. உள்ள ஏறு. ஏறுமா. போ. போ உள்ள. மங்கை, இனிய எப்படி இருக்கா? இன்னும் கண்ணு முழிக்கலையா அக்கா? அப்படியே தான் இருக்கான். என்ன பண்ண முடியும்? நம்மள மட்டும் அந்த கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறானே தெரியல. இந்த நேரத்துல இனியும் கூட ராசாத்தி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவளையும் காணோம். இனிய இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவதான். அவ கூட இருந்தா விளங்கிடும். ராசாத்தி கண்டிப்பா இனி என்ன தள்ளி விட்டுருக்க மாட்டா. பைத்தியமா நீ? எல்லாத்துக்கும் காரணமே அவதான். அவ இங்க இருக்க கூடாதுன்னு நான் துரத்தி விட்டேன். அவ இங்க இருந்து வெளியில போய் ஒழுங்கா இருக்கா? சொல்லாம கொள்ளாம வீட்ல இருந்து ஓடி வந்திருக்கா. தேடி போனவங்க கிட்ட இருந்து ஒரு தகவலும் இல்ல. அதான் எனக்கும் கவலையா இருக்கு. ராசாத்தி எங்க போனாலும் என்ன ஆனாலும் தெரியல. அவளுக்கு ஒண்ணும் ஆகல. அவளால மத்தவங்களுக்கு எதுவும் ஆகாம இருந்தா நல்லது. உன் மருமகளால நம்ம குடும்பமானம் மொத்தமும் போச்சு. ஏன் அப்படி சொல்றீங்க? என்னத்த சொல்றது? ராசாத்தி வீட்ல இருந்து ஓடி வந்து ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி அடிச்சு அவர் மண்டையை உடைச்சிருக்கா. ஐயோ, என்ன ஐயோ? அவர் போலீஸ கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. போலீஸும் உன் மருமகளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கு. நிஜமாதான் சொல்றீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில இதே பேச்சுதான். உன் மருமகளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. முதல்ல இனியன் அடிச்சா, இப்போ செக்யூரிட்டி அடிச்சிருக்கா. அதான் போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்கு. அவளால நம்ம குடும்ப மானமே போச்சு. இருமங்கை, எங்க போற? அவளை கூட்டிட்டு போய் 1/2 மணி நேரம் ஆகுது. இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பா. முதல்ல நாம இனியனை பாப்போம். அதுக்கப்புறம் நேரம் இருந்தா ஏதாவது பண்ணி இந்த கேஸ்ல இருந்து அவளை வெளியில கொண்டு வருவோம். உங்களுக்கு ஏங்க அவ மேல அவ்வளவு கோவம்? அவ அப்படி உங்களுக்கு என்னதான் பண்ணா? இல்ல வேற யாருக்காவது கெடுதல் பண்ணாளா? என்ன மங்கை, இனியனை அடிச்சு இப்படி படுக்க வச்சிருக்கா. அதுவும் போக செக்யூரிட்டிய புடிச்சு அடிச்சிருக்கா. இந்த மாதிரி ரவுடி பொண்ண புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சு இனியனோட வாழ்க்கையே போச்சு. இல்ல, கண்டிப்பா அவ எதுவும் தப்பா பண்ணிருக்க மாட்டா. அப்ப செக்யூரிட்டி போய் சொல்லுவாரா? வெளியில போக முடியல, இவங்க வீட்டு ஆளுதான்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க. உங்களுக்கு அவ இங்க வர்றது பிடிக்கல, அதான் நீங்க தான் ஏதாவது பண்ணிருப்பீங்க. நான் உன் கூட தானே இருக்கேன். நான் என்ன பண்ண போறேன்? உன்கிட்ட வந்து போலீஸ் புடிச்ச விஷயத்த சொன்னது ஏன் தப்பு?
இப்படி நடந்திருக்குன்னு சொன்னா பழிய தூக்கி ஏன் மேலேயே போடுறியா? எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கண்மணி உன் போனை கொடு. இப்ப யாருக்கு ஃபோன் பண்றா? கொடு. இந்த நேரத்துல நீ யாருக்கு ஃபோன் பண்ண போற? என் வீட்டுக்காரருக்கு தான். அவரை ஏன் இந்த நேரத்துல தொந்தரவு பண்ற? அக்கா சும்மா வாய்க்கு வந்த மாதிரி ஏதாவது பேசாதீங்க. ராசாத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா. இப்ப நம்மளாலையும் போக முடியாது. அதுக்காக அவளை அப்படியே விட்டுற முடியுமா? அதான் அவர்கிட்ட சொல்லி ராசாத்திய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டு வர சொல்லணும். அதுக்குதான். என்ன போன் போக மாட்டேங்குது? என்ன போன் நாட் ரீச்சபிள்னு வருது? இப்ப யாருக்கு ஃபோன் பண்ற? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. பொன்னி போன் அடிக்குது பாரு. உங்க அம்மாவை தான் இருப்பாங்க, எடுத்து பேசுங்க. ஐயோ இந்நேரத்துக்கு என்ன? ஏய் அம்மா இல்லடி அண்ணன் நம்பர்னு வருது. எதுவா இருந்தா என்ன பேசுங்களேன், யாருன்னு கேளுங்களேன். ம். சும்மா என்ன தொந்தரவு பண்ணிட்டு. ஹலோ ஹலோ, நான் மங்கை பேசுறேன். ஆ ஆ, சொல்லுங்க அத்தை. யாரு? ஏய் ராசாத்தி வீட்டில் இருந்து. என்னவா? இளங்கோ, சொல்லுங்க அத்தை. அதான் என்னங்க அத்தை, நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? எங்களுக்கு இனியனை பாக்குறதா ராசாத்திய பாக்குறதான்னு தெரியல. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொன்னேன். அவர் ஃபோன் நாட் ரீச்சபிளா இருக்கு. முதல்ல நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போய் ராசாத்திய வெளியே கொண்டு வர வேலையை பாருங்க. நான் அவருக்கும் ஃபோன் பண்ணிட்டே தான் இருக்கேன். அவர் லைன்ல வந்தா அவரையும் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறேன். சீக்கிரம் போ இளங்கோ. பாவம் ராசாத்தி ஸ்டேஷன்ல என்ன பாடுபடுறாளோ. சரி. என்னங்க என்ன ஆச்சு? என்னங்க கேட்டுட்டு இருக்கேன்ல. குடிக்க தண்ணி என்ன பண்ணுது? தண்ணி எடுத்து வா. அவங்களுக்கு ஏன் அங்க இப்ப ஃபோன் பண்ணி சொன்ன? உங்களுக்கு ராசாத்தி ராத்திரி பூரா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கணும். அவளை யாரும் காப்பாத்தி கூட்டு வந்துடக்கூடாது. அதானே உங்க எண்ணம்? இதே நிலைமை கண்மணிக்கு வந்திருந்தா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டீங்களா? கேட்க வந்துட்டீங்க பெருசா. நீ யார பார்த்து அப்படி சொல்ற? ஏன் கண்மணிக்கு அப்படி ஒரு நிலைமை வராது. அப்படி வர்ற மாதிரி அவன் நடந்துக்கவும் மாட்டா. இந்த மாதிரி திமிரா பேசாதீங்க. நாளைக்கு யாருக்கு என்ன நடக்குங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். அடி பாவீங்களா, உங்க 2 பேர் சண்டையில என்ன எதுக்கடி இழுத்து சாபம் கொடுக்குறீங்க? என்ன மங்கை, கண்மணிக்கும் அப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஆனா ஓ மருமகளுக்கு நீ நினைக்காததெல்லாம் நடக்க போகுது. இனி அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. போலீஸ் கேஸ் அந்த மாதிரி இருக்கு. யார் போனாலும் அவளை வெளியில கொண்டு வர முடியாது. அவ வாழ்க்கை இனி அவ்வளவுதான். இனிய வாழ்க்கை இனிமேலாச்சும் நல்லா இருக்கட்டும். சரிதான், போனது போச்சுன்னு அதை விட்டுட்டு இனிய வாழ்க்கைய பத்தி யோசிப்போம். உங்களுக்கு ஏங்க இந்த கெட்ட புத்தி? அவளை கண்ணுல காண விட மாட்டேங்கிறீங்க. இப்படி கரிச்சு கொட்டுறீங்க.
நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆத்திரம் ஆத்திரமா வருது. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. வா இறங்க. கீழே இறங்குமா. இறங்கு. இறங்கு. கூட்டு வாமா. இறங்குமா சீக்கிரம். மேடம் மாமா. மேடம் நான் என் மாமாவை பார்க்கணும். வா உள்ள வா. போ உள்ள வா போ. உள்ள வா நட. மேடம் வா உள்ள வா. நான் என் மாமாவை பார்க்கணும்.